தூக்கமின்மைக்கும் மனித உடலில் ஏற்படுகின்ற உபாதைகளுக்கும் இடையே உள்ள இழைகளை ஆய்வு செய்து அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நம்மிடையே விளக்குவதற்கு எய்ம்ஸ் மதுரையுடைய உடலியல் பேராசிரியர் டாக்டர் செந்தில்வேலு அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார்கள். ஐயா, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு உடல் பிறழ்வு நிலை இருப்பதை அறிந்தோம். ரெஸ்ட்லெஸ் ஒரு பொறுமை இல்லாத, ரெஸ்டே இல்லாத அந்த லெக் சிண்ட்ரோம் அப்படின்னா அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், இதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? இன்னொரு வகையான தூக்கத்துல வரக்கூடிய இன்னொரு நோய் என்பது அமைதியற்ற கால்கள் நோய்க்குறி, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். ஸோ நம்ம தூக்கத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. பொதுவா இது தூங்கத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம். பொதுவா ஈவினிங்ல, சாயங்கால நேரத்துல அதிகமா இது அந்த இருக்கிற அந்த மக்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நோய் இது. ஸோ என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிற சில ப்ரொஃபஷன் லைக் டெய்லரிங் இல்லது ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்யறவங்க, ஸோ அது மாதிரி தொடர்ந்து அதிக நேரம் தொடர்ந்து பயணப்படுறாங்க, கார்லயோ பஸ்லயோ தொடர்ந்து பயணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உட்காந்துட்டு இருந்த சில பேருக்கு என்ன ஆகும்னா, காலில் சில ஒரு விதமான உணர்ச்சிகள் வரும். உணர்ச்சினா என்ன, ஒரு வலி மாதிரி இருக்கலாம், இல்லது ஒரு பூச்சி தோலுக்கு அடியில நகர்ந்து போற மாதிரி ஒரு உணர்ச்சி, இல்லது ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி. ஸோ பலவிதமான உணர்ச்சிகள் அவங்களுக்கு வரும். அது என்னன்னே சில பேருக்கு விவரிக்க முடியாது. ஸோ சொல்லுக்குள்ள அடங்காத ஒரு உணர்ச்சி சொல்லவே தெரியாது, என்னமோ பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரெஸ்ட்லெஸ் லெக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கிறதால வராது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சி கொஞ்ச நேரம் நடப்பாங்க. ஏஞ்சி கொஞ்ச நேரம் நடந்தாக்கா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும், அந்த சிம்டம் குறைஞ்சிடும். ஸோ இது ஆரம்ப கட்டத்துல அப்படி இருக்கும். பட் அந்த நோயினுடைய தன்மை அதிகரிக்க என்ன ஆகும், சாயந்தரத்துல வந்த இந்த பிரச்சனை இரவு நேரத்திலேயே வர ஆரம்பிக்கும், தூங்க போறதுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தூக்கம் கெடும். ஸோ பொதுவாகவே தூக்கத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த சிவியரிட்டி அதிகமாக அவங்களுக்கு